உங்களுக்கு அவரோட வாத்தியார் தங்கராஜ் சார் உங்களுக்கு அவர் கொஞ்சம் மேடை வரக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க படிப்பை தவிர மார்க்கை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்தடிமை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி 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 படிப்புன்னு ஆய்வாங்க உங்களுக்கு. ஆனா தங்கராஜ் சார் வந்து பேர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கமா வந்து அவங்களை ட்ரீட் பண்ணி படிப்பு மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ உங்களுக்கு அதை நம்ம இன்ஸ்டியூட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரவங்களுக்கு வெளியே கொண்டு வர்றது கத்துக் கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது உங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா நீங்க வாய்ப்பு இல்லாம வந்து சுத்துற மக்கள் தான் நிறைய. ஏன்னா நான் உலகம் ஃபுல்லா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நிறைய கலைஞர்கள் 30 வருஷம் 40 வருஷம் தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலையில வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு மேடை கிடைக்கிறதே கிடையாது உங்களுக்கு. ஆனா அந்த மேடையை வந்து பாத்தீங்கன்னா தங்கராஜ் சார் நீங்க உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எங்களோட வந்து இந்த விருது விழால வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திறமையை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க தங்கராஜ் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கோங்க. இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறந்த அரங்கேற்றத்தை பண்ண உங்களுக்கு தங்கராஜ் சாரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பலத்த கரகோஷத்தை வந்து கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு. மென்மேலும் நீங்க வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு உங்க கலைகளையும் உங்க திறமைகளையும் இது மட்டும் இல்ல உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ உங்களுக்கு அதுக்கு வளர்த்துக்கோ உங்களுக்கு. அதுக்கு எப்பனாலும் வந்து நம்ம ஏபிகே டைனமிக் ஃபவுண்டேஷன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். சார் மூலமா எல்லா உதவியும் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். நன்றி உங்களுக்கு. இந்த அருமையான தேர்தல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறோம். அதை நம்ம தலைமை விருந்தினர் திரு கோவிந்தசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடைக்கு வந்து கொடுக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கிறோம். அடுத்து நாங்க அப்துல் சலாம் சார் மேடைக்கு வாங்க. சிவசுப்ரமணியம் சார் மேடைக்கு வாங்க. சார் ஈஸ்வரமூர்த்தி சார் மேடைக்கு வாங்க. ஐயா மிகப்பெரிய வந்து ஒரு ஜாம்பவான்கள் உங்களுக்கு எல்லா மாவட்டத்தில இருந்து மாநிலத்தில இருந்து வந்திருக்காங்க. நீங்க நடுவர் முன்னாடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ready? Konsen அப்படியே இருங்க. திருப்பூரில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். காரணம் தொழில்துறை சார்ந்தவர்களையும் சமூக சேவை ஆற்றுவர்களையும் மற்றும் அனைத்து துறை சார்ந்தவர்களையும் ஒரே இடத்தில் அழைத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பாராட்டி ஒரு பரிசையும் ஒரு நினைவு சின்னத்தையும் கொடுப்பது மிகப்பெரிய விஷயம். இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்னும் பல சாதனைகளையும் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பெயர் கங்கராஜன். ஆல்வினர் ஏஞ்சல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி திருப்பூர்ல கிட்டத்தட்ட 29 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து 29வது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பழைய பிரச்சார பகுதியில் இருக்கு. ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து கல்வியில தோல்வியடைந்த மாணவர்களை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். அதாவது ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆனவங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டங்கள்ல வந்து திருப்பூருக்கு கல்விக்காக பள்ளியில் இடம் கிடைக்காதவங்க, பள்ளியில தோல்வி அடைஞ்சவங்க, இடையில பாதியில் கல்வியை நிறுத்தினவங்க எல்லாத்தையுமே வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 13,000 மாணவர்களை வந்து அரசு பணியில் அமர்த்தி இருக்கிறோம். 27,000 மாணவர்களை வந்து இங்கிருந்து படித்து வெளியே அனுப்பியிருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் எல்லாராலையும் கல்வி கற்றுக்க முடியும். ஆனால் தோல்வியில் இருந்தவங்களை மேலே கொண்டு வரக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆர்வம் ஏற்படுத்துறது. கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட விருதுகள் திருப்பூர்ல மட்டுமே வாங்கிக்கிறோம். காரணம் எல்லா மாணவர்களையும் மேலிடத்தை கொண்டு போய்க்கிறதுக்காக. நன்றி, வணக்கம். அதாவது
அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து. மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கோவிந்தராஜ் சார் உங்களுக்கு வந்து அவர் எப்படி வந்து தன்னோட வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே அவர் செயல்பட்டு இருக்காரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சார் வந்து அவர் முதல் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். தோல்வி அடைஞ்சவங்களுக்கோ ஆதரவு இல்லாதவங்களுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழவே வழி இல்லாதவங்களுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கு இங்க கடவுளை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து தோல்வி வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முயற்சிக்கான ஒரு படிதான். அதை வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வெற்றிக்கான வந்து பாத்தீங்கன்னா வழிகளை ஆட்டோமேட்டிக்கா நீங்களே திறந்துடுவீங்க. ஏன்னா கடவுள் எல்லாத்தையுமே ஒரு திறமை கொடுத்திருக்காரு. அந்த திறமையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர வேண்டிய முக்கியமான கடமை நம்மளுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்க சொந்தம்னாலும் சரி, உங்க வீடுனாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, சமூகம் யார் நம்மளை ஒதுக்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வந்து தாழ்த்திக்கிறாம என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த மனிதன் நம்ப ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தோல்விங்கிறதே வாழ்க்கையில வந்து எப்பயுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நான் என்னோட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி பண்றோம் அந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி ஆயிருச்சு அப்படின்னா அது வெற்றின்னு எடுத்துக்கிறீங்க. அந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா தோல்வி ஆயிருச்சு அப்படின்னா அதோட நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதை நிப்பாட்டிடுறீங்க. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போதே லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான உயிரினங்களை தாண்டி உங்களுக்கு வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனா பறக்க வச்சு இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரா வந்து பாத்தீங்கன்னா பறக்க வச்சிருக்காரு. நம்ம பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரினங்களை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி நம்ம வெற்றியாளர்ல மட்டும்தான் இங்க பிறந்திருக்கோம். உங்களுக்கு வந்து அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தோல்விங்கிறது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணி ஒன்ன வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னா அது வெற்றி கிடையாது. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். உங்களுக்கு வந்து அதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வின்னு நினைச்சிட்டு நீங்களே முடங்கி கிடக்காதீங்க. அது நீங்க செஞ்ச தவறை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கத்துக்கிறதுக்காக உங்களை சரிப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு கண்டு அதே மாதிரி வந்து தங்கராஜ் சார் என்ன பண்றாரு அப்படின்னா தோல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தடங்கள் மட்டும்தான். அந்த தடங்களை நீங்களே தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வழிகாட்டியா வந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 மாணவர்கள்லாம் நீங்க சும்மா சின்ன விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. உங்களுக்கு வந்து எப்படி மரங்கள் நடுறதுக்கு வந்து பல வருஷமா போராடுறாங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடு போறதுக்கு நாங்க பல வருஷம் போராடுறோமோ, தொழில் பண்றதுக்கு தொழிலதிபர்கள் பல வருஷம் போராடுறாங்களோ, அதே மாதிரி வந்து கல்வி கொடுத்து கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை திறக்கிறதுக்கு வந்து பல வருஷம் போராடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த சிறந்த தருணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுதாரணமா இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பணியை செஞ்சுட்டு இருக்கிறார். தங்கராஜ் சாருக்கு நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது கமிட்டியின் சார்பாக உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து டேட்டா வேண்டிக்கிறவங்களுக்கு உங்களோட சேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா நம்மளோட அமைப்பு துணையா இருக்கும் சார். எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட நீங்க இணைஞ்சு பணியாற்றலாம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து இப்ப அடுத்த கட்ட வந்து பாத்தீங்கன்னா விருதாளர்களை வந்து பாத்தீங்கன்னா மேடம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. நன்றி.